நம்முடைய செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, நொடிக்கு நொடி தற்போது பரபரப்பை பார்க்க முடிகிறது. தற்போதைய அண்மை செய்தி ஏதேனும் இருக்கா? நிச்சயமாக இரண்டு முக்கியமான விஷயங்கள். பாகிஸ்தான் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியா தனது அடுத்த கட்ட தாக்குதலை தொடங்கிவிட்டது என்பதுதான் இப்போதைக்கு மிகவும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ட்ரோன் விமானங்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் இந்தியாவின் அடுத்த கட்ட தாக்குதல் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சற்று முன் சொன்னது போலவே பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி இந்தியா கொடுக்கும் என்கிற சூழ்நிலையில் தற்போது அத்தகைய தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. இந்தியாவிலிருந்து இன்னும் சற்று நேரத்திலே ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் விமானங்கள் கடுமையான தாக்குதலை நடத்த இருக்கின்றன. அதற்கான தாக்குதல் தற்போது தொடங்கிவிட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்திலே பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு ஜம்முவில் உள்ள சில ராணுவ முகாம்களை தாக்க முயற்சி செய்திருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய தாக்குதல்களை முறியடிக்க முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது தற்கொலை படை தாக்குதலாக இருக்கலாம் எனவும் தற்போது நிலவி வரும் பதட்டத்தை பயன்படுத்தி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் உத்தரவிட்டிருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. ஆகவே இரண்டு புதிய நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. ஒன்று, ஜம்மு பகுதியிலே தீவிரவாதிகளை முடக்குவதற்கான நடவடிக்கைகள், அவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள். இன்னொரு புறம் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையும் தொடங்கிவிட்டது. ஆகவே இன்றிரவு பாகிஸ்தானிலே மிகப்பெரிய தாக்குதல் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்பட்டுவிட்டது.